தலைவரோட கூலி படம் மலேசியாவோட டிக்கெட் புக்கிங்கில் ஒரு வேறு லெவலான ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு சன் பிக்சர்ஸ் தான் சொல்லியாலும் வேறு லெவலில் ஒரு ப்ரொமோஷனை வந்து மலேசியாவில் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பேசலாம். ஸோ மலேசியாவில் கூட கேஎல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம கூலி படத்துக்காக வேண்டி ஒரு ஷோ வந்து கண்டக்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு ஏர் போல்னா கூலிக்காக வந்து பறக்க விட்டு அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு டான்ஸ் ஷோ மணிக் பண்ணி செம்மையாக வந்து தான் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோஷனுக்கோசரம் தான் என்னன்னு தெரியல, அங்கே எஃப்டிஎஃப்எஸ் ஷோ வந்து அவங்க டைமிங்க்கு காலைல 8:30 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 8:30 ஷோ ஃபுல்லாக வந்து முடிஞ்சிச்சு. அது இந்தியன் டைமிங் படி 6 o'clock இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்க டைமிங் படி செலிப்ரேஷன் அப்படிங்கிறது 6 o'clock மலேசியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போது. அது இந்தியன் டைமிங் படி 4:30. ஸோ நம்ம டைம் படி சொன்னால் 4:30 வந்து தான் செலிப்ரேஷன் பண்ணிட்டு 6 o'clock வந்து தான் படம் பார்க்க போகிறாங்க. 8:30 ஷோ ஏங்கன்னே அவங்க இதில் ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்கிறோம்ல, அதுக்கோசரம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9 o'clock ஷோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் வந்து இப்போ தான் ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக மலேசியாலையும் ஃபுல்லாகிட்டே இருக்குது. ஓவர்சீஸில் அண்ணனுக்கு தான் கிரேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வார் 2 அங்கே எவனுமே வந்து கண்டுக்கிற மாணிக்கே எனக்கு வந்து தெரியல. ஸோ கூலி தான் வார் 2 புதைக்க போகுது. ஓவர்சீஸில் நார்த் இந்தியாவில் மட்டும் பயங்கரமாக பண்ணுறானுங்க. பார்க்கலாம், கதை வச்சு தானே வரப்போகுது. நம்ம கூலி தான் ஜெயிக்கும் நம்புவோம். நன்றி, வணக்கம்.